ஹை ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், ரீசெண்ட் டேஸாக பிஒய்க்யூலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம இனிமேல் ரெகுலராக பிஒய்க்யூலேருந்து 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் 4 நான் ஆன்சர் சொல்லிடுவேன். 1 வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? இந்த கான்செப்டோட பேர் எனக்கு 4 உனக்கு 1. இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இன்றைக்கி காலவரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இதில் வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி 25314. சுப்பராயல வந்து 1920 to 21 வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் சுப்புராயன் 1926 to 1930. நெக்ஸ்ட் முனுசாமி 1930 to 1932. பிடி ராஜன் 1936. இவங்க வந்து 4 months கிட்ட தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ராஜாஜி 1937 to 1939. இதில் வந்து யார் வந்து நீதி கட்சி சாராத ஒரு தலைவர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், தவறான இணையை கண்டறிக. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஓரவை ஈரவை சட்டமன்றம் கொடுத்துருக்காங்களா? இதில் எந்த இது வந்து ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்று ராங். ஏன் அப்படின்னா அதுவும் வந்து எந்த ஒரு ஈரவை தான் வரும், ஓரவை வராது. தெலுங்கானா பீகாரும் என்னது ஈரவை தான், ஓரவை கிடையாது. இதே மாதிரி மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த 6 ஸ்டேட்ஸும் என்னது ஈரவை சட்டமன்றம். நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க? 3 2 6, அதாவது 2 ஈரவை, 3 2 6 6 ஸ்டேட்ஸில் வந்து என்ன இருக்குது? ஈரவை சட்டமன்றம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேர்ட் கொஷின், இதில் சரியான இணை கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து கரெக்டு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் வந்து ஆர்டிகல் 269 தான். மத்திய அரசால் விதிக்கப்பட்ட ஆனால் மாநில அரசுக்கு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்தப்படுவது, இதுக்கு வந்து 268. இதுவும் கரெக்டு தான். ஆனால் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள், இது வந்து ராங். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆர்டிகல் 270 அப்படிங்கிறது வரும். 267 என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஃபோர்த் ஒன், எபிதெலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா கார்சினோமா. லூகோமியா அப்படின்னா பிளட் கேன்சர். நெக்ஸ்ட் சார்கோமா அப்படின்னா ஜாயிண்ட் டிஷ்யூ இருக்குல்ல அதில் வர்றது, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கிற ஏற்படுற புற்றுநோயை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்கோமான்னு சொல்கிறாங்க, இணைப்பு திசு தமிழில். நெக்ஸ்ட்டு லிப்போமா அப்படின்னா லிம்ப் அப்படிங்கிற ஒரு திசுவில் வந்து ஏற்படுற புற்றுநோயோட பேர் தான் என்னது? லிம்போமா அப்படிங்கிற புற்றுநோய். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த பக்கம் தேசிய பூங்கா இருக்குது, இந்த பக்கம் என்னென்ன மாநிலங்கள் இருக்குது. இதே மாதிரி ரெகுலராக நிறைய வீடியோஸ்க்கு நம்ம எக்ஸாமும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.